எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மருத்துவர், அரசியல் விமர்சகர் காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம். கரூர் பெருந்துயரம், அந்த துயரத்திற்கு பிறகாக விஜய் அவர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு, வெளியே மக்களை சந்திக்கல, இப்படி பல குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. அங்க சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு வீட்டுக்கும் வீடியோ கால் மூலமா பேசியிருக்கிறாரு விஜய் அவர்கள். இது எப்படி சார் பாக்குறீங்க? அந்த வீட்டுக்கு தான் பேசினாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் நீங்க இருக்கீங்க, இதை வச்சு நீங்க அதை விளம்பரப்படுத்திட்டு போறீங்க. அவர் அங்கதான் பேசினாரு, சத்தியம் பண்ண போறீங்க, கேட்டுக்க வேண்டியது. இப்படி எல்லாம் பண்ணித்தாங்க 41 பேரை தீர்த்து கட்டினீங்க. இன்னுமா நீங்க மீடியாக்கள்லாம் திருந்தறதா இல்ல? அவர் வீட்டுக்கு போய் போன் பண்ணாராம், அவங்க பேசினாங்களாம். இருக்கட்டுமே, இப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படலன்னு சொல்றாங்கன்னு அர்த்தம். அப்ப அது ஒரு விஷயமே இல்லையா? அப்புறம் எதுக்கு அதை பத்தி பேசுறீங்க? அவங்களே விஜய் குற்றமற்றவர் சொல்லிட்டு அப்புறம் இதை பத்தி ஏன் பேசணும்? வேண்டியது இல்லையா? தேவையில்லை. ஒரு ஜட்ஜி பார்த்து சொல்றாருங்க, உயர் நீதிமன்ற ஜட்ஜி ஒரு பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. மீடியாக்கள் நீங்க சொல்றீங்க அவர் பொறுப்போட தான் நடந்துக்கிட்டான்னு சொல்றீங்க. உங்களை தான் நம்ம நம்பணும். ஏன்னா நீங்க நாடு அப்படித்தானே இருக்கு. நீதிமன்றத்தை விட நீங்க மீடியாக்கள் அவ்வளவு சப்போர்ட் பண்ணி பாதுகாக்கிறீங்க, காப்பாத்துங்க. அடுத்த 40 பேருக்கு ரெடி பண்றீங்கன்னு அர்த்தம். அது இல்ல சார், ஒரு வளர்ந்து வரக்கூடிய தலைவர் அப்படி தலைவராக உருவெடுக்கும் பொழுது இப்படிப்பட்ட இடையூறுகள்லாம் எம்ஜிஆருக்கும் இருந்தது, அததான் இப்போ திமுக அரசானது விஜய்க்கும் செலுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதனால அதுல இருந்து மீண்டு வருகிறார். நீங்க தான் இருக்கீங்களா? அன்னைக்கு எம்ஜிஆருக்கு இவ்வளவு ஆதரவு இல்ல. திமுகவை எதிர்த்தாருங்கிறதுனாலதான் எம்ஜிஆருக்கு அந்த ஆதரவு வந்து. அன்னைக்கு 3% கையில மீடியா கட்டுறது, இன்னைக்கு RSS கையில மீடியா கட்டுறது. இப்ப நீங்களும் அவங்களோட சேர்ந்து பேசுறீங்க. அது பெரிய ஆச்சரியம் ஒண்ணு இல்லையே. இன்னைக்கு அவரை இந்த அளவுக்கு குழந்தை அந்த 41 பேர் உள்ள உளுந்ததுக்கு மீடியாக்கள் ஒரு முக்கிய காரணம்ன்றதான் பொதுமக்கள் பார்வையில இருக்குது. அதை ஞாபகம் வச்சுங்க. திமுக நீங்களும் ஒரு காரணம். திமுக மேல சதி இல்ல என்பதற்கும் மீடியா ஒரு காரணமா தானே? அது ரைட். திமுகவும் சரியில்லை, இவரை கொண்டு இருக்கு. முதல்ல வெளியில கொண்டு வாங்க. இவ்வளவு பேசுறீங்களே, அவரை வெளியில கொண்டு வர சொல்லுங்க. ஏன் இதுல போய் பேசிக்கிட்டு இருக்காரு? அவர் மேலதான் குற்றம் இல்லைன்னு நீங்க தான் சொல்லிட்டீங்களே. அப்புறம் அவர் வீடா கூட்டிட்டு போய் 41 வீட்டுக்கு கூட்டு போக வேண்டியதானே? மீடியாக்கள் அத்தனை பேர் சேர்த்து போய் கூட்டு போக வேண்டியதானே? வீட்டுக்குள்ளார போய் கொடுக்க வேண்டியதானே? ஏன் மாட்டேங்கிறீங்க? விரைவில் சந்திக்கிறேன். என்ன விரைவில்? கருமாதி எல்லாம் முடிஞ்ச போறோம். நீ பாட்டுக்கு வருவ, எல்லாத்தையும் கொல்லுவ, அப்புறம் காசு கொடுத்துட்டு போயிடுவ. சரி, அது மக்களை ஏத்துக்கிறாங்கன்னா நமக்கு என்ன போகுது? நம்ம சொல்லத்தான் முடியும், அவ்வளவுதான் சொல்ல முடியும். நீங்கெல்லாம் எல்லாம் விவரம் தெரிஞ்ச மீடியாக்கள் நீங்கெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்குறீங்க. அப்புறம் நீங்கெல்லாம் இருக்கும்போது எங்களை மாதிரி அல்பாத்மாக்கள்ல நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்கெல்லாம் ஏதோ பேச்சு பார்த்தோம், ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் எம்ஜிஆரை பத்தியா, அவரை பத்தியா, இவரை பத்தியா, அவரை எதுக்கிறதுக்காகத்தானே இவ்வளவு பண்றீங்கன்னு ஏத்தி விடுறீங்க. ஏத்தி விடுங்க. இன்னொரு 40 பேர் போகட்டும், என்ன போகுது? வாய் பிடிச்சதோ மாங்க. உங்களுக்கு என்ன சொல்லிவிட்டு அடுத்த மீட்டிங் போயிட போறீங்க? உங்களுக்கு டிஆர்பி ரேட் ஏறணும். இந்த 41 பேருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அவங்க வீட்டுல போய் கேட்டாங்களா? அவங்கெல்லாம் எங்க புள்ள சேர்த்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லி விஜய்க்கு காசு கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க. கேட்டுக்க வேண்டியதுதான். அதானே நடந்தது. இப்போ விஜய் பேசணும்னு என்ன சொன்னாங்க? அதை பத்தி கவலைப்படாதீங்க, எங்க வீட்டுல இன்னும் 10 பேர் இருக்காங்க, நீங்க பேசி கொண்டுட்டு போங்கன்னு சொன்னாங்களா? அந்த வீட்டுல எல்லாம் என்ன பேசினாங்க? அவங்க கூடிய சீக்கிரத்துல நேர்ல சந்திக்கிறேன்னு சொல்லி, அது நேர்ல சந்திக்கிறேன், அந்த மிச்ச மீதியும் கொண்டுட்டு போறேன்னு சொன்னாரு. ஓகேன்னாங்களா? ஏங்க, ஒரு பதிவு ஒண்ணு போடுறீங்க, உங்களுக்கே வெக்கமா இல்ல, கேவலமா இல்ல? தமிழ்நாட்டு இதை பத்தி, என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் முக்கியமானவர்னு சொல்லிட்டு ஒரு பொம்பளை சிரிக்கிறார். இதை விட ஒரு கேவலம் ஏதாவது இருக்குமா தமிழ்நாட்டுக்கு? அதை போட்டு காட்டுறீங்க. விஜய்க்கு ஆதரவு இந்த இப்படியா தமிழ் இனத்தையே கேவலப்படுத்திட்டு, அதுக்கு நீங்க ஒரு சந்தோஷப்படுறீங்க. அந்த பொண்ணுக்கு தூண்டி விட்டு பேச வச்சிருக்கீங்க. என்ன, யாரை கவலைப்படுத்துறீங்க? இனத்தையே கவலைப்படுத்துறீங்க. கேட்டாக்க திமுக பயந்து விட்டது, திமுக பயந்து விட்டதுன்னு சொல்லி திமுக கேஸ்டா அதை திருப்பி விட பாக்குறீங்க. யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? சொல்லத்தான் முடியும். உனக்கு இருக்கிற இது ஒரு இவ்வளவு உனக்கு சப்போர்ட் இருக்குது, அதை ஒழுங்கா சேனலைஸ் பண்றதுக்கு நீங்க யாரும் அவரை சப்போர்ட் பண்ணலையே. விஜய் வந்ததுல இருந்து நீங்க என்னென்ன கேட்டிருக்கீங்க? உதயநிதி பயந்து விட்டாரா? ஸ்டாலின் நடுங்கி விட்டாரா? திமுக ஏன் இது தடுக்கிறது? அந்த ஆள் சொல்றாரு, ஒயர்லெஸ் மைக்கை வச்சுக்கிட்டு இந்த மைக்கிலோட ஒயரை கட் பண்ணி விட்டார்கள், அதை போடுறீங்க நீங்க. அப்புறம் தான் நான் கேட்டோம், ஏப்பா ஒயர்லெஸ் மைக்கு ஏதியா ஒயர்ன்னு கேட்டோம். அப்புறம் தான் உங்க மீடியாவுக்கு அது புரிஞ்சுது. ஒயர்லெஸ் மைக்கு ஒயர் இருக்காது. பேசுறாரு, மண் அரிப்புங்கிறதுக்கு பதிலாக மீன் அரிப்புங்கிறாரு. என்ன பேசுறோன்னே தெரியல.
சார் தமிழ்நாடு முதலமைச்சர் பேசும்போதே சில இடங்கள்ல வந்து அதுதாங்க, அப்படித்தான். நீங்க தமிழ்நாடு முதலமைச்சரை கேவலப்படுத்துங்க, கண்டினியூ. தமிழ்நாடு முடிச்ச எந்த இடத்துல வளர்னார் சொல்லுங்க, அதை சொல்லிடலாம். ஒரு சில வார்த்தை அதை விட விஜய் புச்சாலி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். பேசுங்க, தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு முட்டாள், அவ்வளவுதானே. நான் அந்த வார்த்தை இல்ல, அதுக்கு தானே இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் முட்டாள், நீங்க இருக்கிற ஸ்டாலின் ஒரு முட்டாள், அறிவு கட்டவர். விஜய் அறிவுலக மேதை, போதுமா? அப்படி இல்ல சார், இப்பதான் அதுக்கு தானே இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. நான் தான் ஓகேன்றானே, ஏத்துக்கிட்டாங்க. எங்களுக்கு என்னங்க வந்தது? வயசானவங்க ஒரு முறையில சொல்லத்தான் முடியும், கேட்க முடியாத. நான் குழியில தான் போய் விழுவேன்னாக்க விழுந்துட்டு போங்க. நீங்க அவங்களுக்கு பிடிச்சி இழுக்கிறதுக்கு அவங்களா தப்பிச்சு போனா கூட விட முடியாதுன்னு சொல்லி மீடியாக்கள் வந்து காலை பிடிச்சி இழுக்கிறீங்க. இழுங்க, முடிச்சதை செய்யுங்க. அப்படித்தான் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கொண்டீங்க. என்ன ஆச்சு? சிஏஜிஆருக்கு என்ன சொல்லுச்சு எம்ஜிஆர் ஆட்சியை பத்தி? ஒரு வளர்ச்சி திட்டம் கூட நடக்காமல் 9 ஆண்டுகள் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி கெட்டு போச்சுன்னு தான் சிஏஜி இருக்கு. வெளியே விட்டீங்களா? அதை இன்னைக்கு வந்து யாராவது பேசுனீங்களா அதை பத்தி? எம்ஜிஆருக்கு அந்த இது வந்துதான். எம்ஜிஆர் இன்னும் பெரிய மகத்தான ஆட்சியை நடத்தின மாதிரி என்ன நடந்தது? திருப்பி ஒரு கதையை விடுவீங்க. கலைஞர் அவர் தோற்கடித்து கொண்டே இருந்தார். சட்டமன்ற தேர்தலில் மாத்திரம்தான் தோற்கடிச்சார். நாடாளுமன்ற தேர்தலையும் உள்ளாட்சி தேர்தலையும் எம்ஜிஆர் மண்ண கவுனர். ஆனா நிதர்சனமா வெளியே தெரியறது. ஏன் வெளியில தெரியல? நீங்க மூடி மறைச்சிங்க. நீங்க 3% அதை அப்படியே மறைச்சாங்க. பாதிக்கப்பட்டதுல நாங்க ஒருத்தர். சேலத்துல எங்க அண்ணா அதிமுக நிக்கிறார், பணமரத்துப்பட்டியில 300 ஓட்டுல ஜெயிச்சார், தப்பி பொழைச்சார். அதிமுக எம்ஜிஆர் வந்து 4 மீட்டிங் போட்டார். சிவலிங்கன்னு ஒரு திமுக 300 ஓட்டு தப்பிச்சார். அந்த தேர்தலில் எம்ஜிஆருக்கு ஒரே 2 பார்லிமெண்ட் சீட், மிச்சம் எல்லா இடத்துலையும் தோத்தார். ஆனா அங்க கூட ஒரு முனிசிபாலிட்டி ஜெயிக்கல. எம்ஜிஆர் அவர்கள் நல்லது செஞ்சுதானே சார் தோக்குறாரு. அதுதான் மதுவிலக்கு அமல்படுத்துறாரு. மதுவிலக்கு அமல்படுத்தினார், கொண்டு வந்தார். எப்படி கொண்டு வந்தாரு? அதனாலதான் நாடாளுமன்ற தேர்தல்ல வந்து மாநிலம் தழுவிய தோல்வி. மதுவிலக்கு அமல்படுத்தினார். அப்புறம் என்ன பண்ணாரு? அதுக்கப்புறம் அமல்படுத்தினார். இந்த நாடாளுமன்ற தேர்தல் தோத்தார். அப்புறம் என்னாச்சு? மீண்டும் சட்டமன்ற சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதுக்கப்புறம் ஏன் அது வாயில வரல? இது வரல சொல்லிட்டு மதுவிலக்கு கலைஞர் அதை முதல்ல மூடிட்டார். மூடுனதை இவர் வந்து அதை கண்டினியூ பண்ணார். கண்டினியூ பண்ணும்போது எக்கச்சக்கமான ரகளையை பண்ணார். ரயில்ல வர்றவங்களையும் பிடிச்சார். அந்த அளவுக்கு போனார். பயங்கரமா தோத்தார். அப்புறம் என்ன பண்ணாரு? சட்டமன்ற தேர்தல் வரும்போது என்ன பண்ணாரு? மதுவிலக்கு என்ன பண்ணாரு சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. ரத்து செஞ்சுட்டேன். வாயை திறந்து சொல்லுங்க. ரத்து செஞ்சுட்டேன். மதுவிலக்கு ரத்து செய்தார். திருப்பி கள்ளு சாராய கடைகளை திறந்தார். அதை சொல்லுங்க. யார் திறந்தது? எம்ஜிஆர். எம்ஜி ராமச்சந்திரன் மீண்டும் மதுக்கடைகளை திறந்தார். கருணாநிதி மூடிய மதுக்கடைகளை எம்ஜிஆர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் திறந்தார்ங்கிறது ரெக்கார்ட் சொல்லுங்க. சொல்லுங்க அத சொல்லுங்க. வாயில வரமாட்டேங்குது. காப்பாத்த பாக்குறீங்க சார். இல்ல சார், உங்களுடைய எண்ணம் இப்ப தெரியுதா? திமுகவை இதை வச்சு அச்சிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக நீங்க போட்டிருக்கிற பிளான். அதுக்குதான் இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்துறீங்க. வாயில வரல. இன்னும் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் கூட அப்படியே உட்காந்துக்கிட்டு ஒடிய வேற வரலையே. சார், மேலும் ஒரு குற்றச்சாட்டு கலைஞர் மீது வைப்பாங்க. எப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சாரோ அப்பல இருந்து கலைஞர் அவர்கள் வந்து இவர் ஒரு நடிகர் கட்சி அப்படிதான் குறிப்பிட்டு பேசினாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நடிகர்னெல்லாம் அவர் சொல்லல. பொதுவாவே திமுகவின் திராவிட இயக்கத்தையும் அது மாதிரி சொன்னதை வந்து காங்கிரஸ்காரர்கள் நாடகமாடிகள் நாடாளலாமாங்கிறது தான் காங்கிரஸ்காரருடைய பிரச்சாரம். அப்படித்தான் அவங்க தான் வந்தாங்க. இப்பவும் நீங்க யாரையோ காப்பாத்துறதுக்கு கலைஞர் பேரை சொல்லி அவரே ஒரு நடிகர். அவர் வந்து நடிகர்கள் நாடாளக்கூடாது சொல்லுவாரா? ஏங்க, எங்களையெல்லாம் பார்த்தா அவ்வளவு முட்டாளாவா நினைச்சுக்கிறீங்க? உங்க சேனல் அப்படியே நினைக்குது. எங்களுக்கும் கொஞ்சம் புத்தி இருக்குதுங்க. ரெண்டாவது விஷயம் தெரிஞ்சவங்க நாங்க. ஒரு விஜய் ரசிகர்கிட்ட பேசல நீங்க, அதை மாத்திரம் புரிஞ்சுங்க. எங்களுக்கு கொஞ்சம் விஷயம் தெரியும். கலைஞரே ஒரு நாடகத்தை எழுதுறவர், காகிதப்பூ மணக்காது, பராசக்தி போன்ற படங்கள், மந்திரிகுமாரி, ராஜகுமாரி, மருதநாட்டு இளவரசி, மனோகரா, இது மாதிரி இதெல்லாம் எழுதி சிவாஜி கணேசன் போன்ற பெரிய பெரிய நடிகர்கள் கொண்டவர். எங்கள் தங்கம் போன்ற படங்கள்ல வந்து எம்ஜிஆர் நடிக்க வச்சவர். அவர் மலைக்கல்லன் போன்ற படங்களுக்கு வசனம் எழுதி தூக்கி விட்டவர். அவரே வந்து நடிகர்னு சொல்லி கேவலப்படுத்துவாரா?
இது அடுத்த பிரச்சாரம் உங்க FTP மூலமா நடத்துறீங்க, கலைஞருக்கு பண்ணுங்க, யார் வேணா. சார், இந்த கரூர் பெருந்துயரம் என்னதான் விஜய் அவர்களுக்கு ஒரு மீளா முடியாத துயரமா இருந்தாலும் எடப்பாடி அவர்களுக்கு வந்து ஒரு நல்வாய்ப்பாக அமைந்திருக்கோம் அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியும். ஆக அந்த செத்து போனவங்களை பத்தி உங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை. அதை வச்சுதானே சார் இன்னைக்கு அரசியல் பண்ணி அது பாஜக அவருடைய இது வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு. புல்வாமா தாக்குதல்ல வந்து 50 ராணுவ வீரர்கள் இறந்தார்கள். அதை வச்சுட்டு எலெக்ஷன் இது பண்ணாரு. அது தெரியாதனம். அந்த அர்னாப் கோஸ்வாமி அதை வந்து மாட்டிக்கிட்டு அர்னாப் கோஸ்வாமி பலி கொடுத்தாங்க. அது அன்னைக்கு காணாம போனார் அந்த ஆள். அடுத்த அப்படி பகல்காம் தீவிரவாத தாக்குதல் இந்தியாவுக்கு மகப்பெரிய கெட்ட பேரை உண்டாக்குன ஒரு இதா மாறிச்சு. இந்தியா ஒரு தீவிரவாதத்துக்கு ஆதரிக்கிற நாடுங்கிற பேரு உலகம் முழுவதும் வந்துருச்சு. மோடி வெளிநாட்டுக்கு போக முடியாத அளவுக்கு போச்சு. இன்னைக்கு பாகிஸ்தானும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. ரஷ்யாவும் வந்துருச்சு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா. இன்னைக்கு அந்த பகல்காம் தீவிரவாத தாக்குதல் என்ன ஆச்சு? இன்னைக்கு மோடி அமித்ஷா மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. அந்த நேரத்துல அது பீகார் எலெக்ஷனுக்காக நடந்தது. இந்த எலெக்ஷன் தமிழ்நாட்டு எலெக்ஷன் 4 மாசத்துல வரப்போகுது. இங்க ஒரு கலவரத்தை உண்டாக்கும் விஜயை பயன்படுத்தினாங்க, உண்டாக்கிட்டாங்க. அவர் மாட்டிக்கிட்டார். பாவம், பரிதாபத்துக்குரியவர். அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவங்க கிறிஸ்தவ இதர் பிரகாரம் சொல்லணும்னாக்கா ஜீசஸ் சொன்னதுதான், பாவிகளை என்ன செய்கிறோம் என்று தெரியாது இந்த பாவிகளை ரட்சியுங்கள் ஆண்டவரே அப்படின்னு இருக்க மாதிரி தான். என்னன்னே தெரியாம மாட்டிக்கிட்ட விஜயை காப்பாற்றுங்கள் தான் நம்ம அதான் ஜீசஸ் சொன்ன வார்த்தைகள் தான் நம்ம சொல்ல வேண்டியது. நீங்க உண்மையிலேயே விஜய்க்கு ஆதரவாளராக இருந்தீங்கன்னா விஜயை எப்படியாவது இந்த பாஜக பிடியிலிருந்து RSS பிடியிலிருந்து காப்பாற்றி வெளியே கொண்டு வரப்பாரு. பாஜக கொள்கையும் தாவேக்க கொள்கையும் ஒண்ணுதானே சார்? திமுகவை தமிழகத்திலிருந்து ஆட்சி கட்டிலிருந்து விரட்டி அடிப்பது, திமுகவை மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமராமல் பார்த்துக் கொள்வது தானே சார் அதிமுக தாவேக்க பாஜகவுடைய கொள்கை. நன்றி, இதைத்தான் நாங்க கேட்டோம். ஆக பாஜகவுடைய ஆட்கள் இவங்க. இந்த பிரச்சனைகளுக்கு காரணமே பாஜக தான் பின்னணியில இருக்குது. அதுக்கு திமுக போட்டு இது பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? திமுக அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கன்னு நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. இவங்க 3 பேர் சேர்ந்துதான் இந்த இதுல வந்து அவர் வீட்டுல போய் பேசினாரா, அவங்க வந்து இன்னும் எங்க வீட்டுல 5 பசங்க இருக்காங்க, இவங்களையும் நீங்க கூட்டம் போட்டு கொல்லுங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்றீங்க. கேட்டுக்க வேண்டியது சார். விஜய் அவர்கள் வந்து பாஜக பக்கம் செல்வது, அவருக்கு வந்து பாஜக பக்கம் செல்வதுன்னு சொல்லாதீங்க. பாஜக கூட தான் இருக்காரு, அவர் பிடியில தான் இருக்காரு. இப்ப செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சென்றுட்டார் இல்ல, மாட்டிக்கிட்டார், அவ்வளவுதான். பாஜகவோடு சென்ற கட்சிகளுடைய நிலைமையெல்லாம் நீங்க அதெல்லாம் பேசுறது அர்த்தம் இல்லை. இன்னைக்கு அவர் திரும்பி பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன்ல சிக்கிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்களும் எவ்வளவோ காப்பாத்த பாக்குறீங்க. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்றேன். தயவுசெய்து எப்படியாவது முயற்சி பண்ணுங்க, எப்படியாவது விஜயை காப்பாத்து. ஒருவேளை விஜய் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தால் அவர் ஒரு தனித்த ஆளுமையாகவே தமிழக அரசியல் இருந்திருப்பார். கைது செய்யப்பட்டிருந்தா என்ன இருக்கு? அவருக்கான அந்த அரசியல் நிலைப்பாட்டோட அவர் இருந்திருப்பாரு. இல்லையா, அரசியல் நிலைப்பாட்டுக்கு அவர் போய் இருக்க முடியாது. இதை அவங்க கைது பண்றதுதானே எதிர்பார்த்தாங்க. அந்த கைது பண்றதை வச்சுக்கிட்டு இன்னொரு கலவரத்தை உண்டாக்கி இன்னொரு 40 பேரை பலி வாங்கி இருப்பாங்க. அதுதானே எய்ம், அதான ஆட்டம். இந்த கேம்ல அதுதானே இது. திமுக சாமர்த்தியமா விட்டுட்டாங்க. இன்னைக்கு வரல அவங்க மேல ஆக்ஷன் எடுக்காம இருந்துகிட்டு இருக்காங்க. தலைமுறைவாவே சுத்திட்டு இருக்காங்க பாருங்க. ஒருத்தன் வெளியே வரல, பாத்தீங்கன்னா ஒருத்தன் வெளியே வரலையே. இப்ப விஜய்ல இருந்து ஒருத்தர் வெளியே வரல. அதான் திமுகவுடைய சாமர்த்தியம். எங்க பேசுறதுன்னு பார்த்தா பேசுறதுக்கு வழி இல்லை. விஜயானந்த் எங்கிங்க, ஆடவர்ஜன் எங்கிங்க, எங்க நேரத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அதான் தலைவர்கள் ஒருத்தனும் காணும். பாவம் உள்ளூர் லோக்கல்ல இருந்து யாரோ ஒரு ஆளை பிடிச்சிட்டு மதியழகன் ஒரு ஆளை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிவிட்டாங்க. அந்த மதியழகன் மனைவி பேசுறாங்க, அவருக்கு சத்தியமா இது ஒண்ணுமே தெரியாதுங்க, பிடிச்சி அப்பா என் புருஷனுக்கு அதுக்கு கூட்டத்துக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி ஓன்னு அழுகுது. அது உங்க சேனலுக்கு தெரியுமா? அது அதை போடுங்க. ஆனா கட்சி தலைமையே சொல்லிடுச்சு இல்ல சார், இதுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டியது மாவட்ட செயலாளர் தான். நான் யோகிய புகழ் வந்தா எனக்கு, கெட்ட பேர் வந்தா உனக்கு. அது எல்லா தலைவனும் பண்றது. நல்ல தலைவனா இருந்தா என்ன சொல்லும்? எதுவா இருந்தாலும் என்னுடைய கட்சி ஏற்படுத்தப்பட்ட இதுக்கு வந்து நான் பொறுப்பேற்கிறேன்னு சொல்லணும். இந்த அசம்பாவத்துக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன்னு சொல்றவன் தான் தலைவன். ஓடி போயிட்டேன். ஆனா அந்த நேரத்துல அங்க போயிருந்தாக்கா ஜனங்க கொண்டு இருப்பாங்க. என்ன ஒரு ஆள் மயக்கம் போட்டு விழுந்துட்டார், அந்த கூட்டத்துல இருக்கிற ஒரு ஆள் வந்து பேச்சை நிறுத்துறான்னு சொல்லி செயற்படுத்தி அடிக்கிறார். நீ அதை வந்து செந்தில் பாலாஜி மேல திருப்பி விட பார்த்த, வீடியோ வந்துருச்சு, ஒன்றும் பண்ண முடியல. அங்கேயே ஒண்ணு உதைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. நீ அதை பார்த்த உடனே தான் நீ சொல்றாங்க 30 பேருக்கு மேல மயக்கப்பட்டு விழுந்திருக்காங்க, நீ கேட்காம ஓடுற. இன்னைக்கு ஒரு வெளியே வரல, அதை சொல்லலையே நீங்க. எப்படி அவர்கள் வந்தார்? மகேஷ் பையாமல் எப்படி வந்தார்? செந்தில் பாலாஜி எப்படி வந்தார்? ஸ்டாலின் எப்படி வந்தார்?
ஏன் விஜய் வரலன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு வாயில வரல. அவர் தான் மனசுடைஞ்சு போயிருப்பாங்க. மனசுடைஞ்சு போயிட்டு எல்லாரும் தான் அப்படிதான் மனசுடைஞ்சு தான் போயிட்டு இப்படி பண்ணிவிட்டேடா பாத்து. நிச்சயமா சார், விஜய் அவர்களுடைய அரசியல் செயல்பாடுகளை பத்தி மிக தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில சந்திக்கலாம்.